Taste the Daily. மக்கா வணக்கம்டே. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுக எம்எல்ஏக்கள் 2 பேரை ஊரே சொல்லிக்கிட்டு இருக்கு. சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் 2 பேரும் அதெல்லாம் இல்லைங்க, நிரூபித்தா அரசியல் விட்டே போயிடுறேன்னு டயலாக்லாம் பேசுனாங்க. இந்த நிலைமையில் கள்ளக்குறிச்சி பக்கம் இருக்கிற ஒரு சாராய வியாபாரி திமுக எம்எல்ஏவுக்கு வச்ச டிஜிட்டல் பேனர்களோட ஃபோட்டோக்கள் வந்திருக்கு. கள்ளச்சாராய வியாபாரி எம்எல்ஏவோட ஃபோட்டோவை போட்டு ஏன் பேனர் வைக்கணும்? கள்ளக்குறிச்சி பக்கம் இருக்கிற ஜனங்க திமுக எம்எல்ஏவோட தம்பிக்கும் கள்ளச்சாராய கும்பலுக்கும் சம்பந்தமெல்லாம் இருக்குங்க, ஊருக்கே இது தெரியும்னு சொல்கிறாங்க. திமுக நிர்வாகிகள் மாமூலாம் கூட வாங்குறதா குற்றச்சாட்டை சொல்லுதாங்க. என்னதான் நடக்குன்னு ஒன்றும் புரியல. எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரித்தா தான் உண்மையை வெளியே கொண்டாட முடியும் போல. நான் சொல்லலை, விவரம் தெரிஞ்சவங்க சொன்னதை சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க மக்கா. அதுக்கு முன்னாடி போய் குறுஞ்செய்தியை பாருங்கள், விரிவான செய்திகளை சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை சிபிஐ விசாரிக்கணும்னு மக்களுக்காக பேசணும்னு சொன்ன அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணதை கண்டிச்சும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்ததுயா. கள்ளச்சாராயம் பற்றி விவாதம் பண்ண பொம்மை முதலமைச்சர் ஏன் தயங்குறாருன்னு எதிர்கட்சி தலைவர் கேட்டிருக்காரு. அதிமுகவோட போராட்டம் மக்களுக்கானதுன்னு சொல்லி போராட்டத்துக்கு தேமுதிக ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லப்ப சட்டசபையில் மக்கள் பிரச்சனையை பற்றி பேச அனுமதிக்காத விளம்பர கும்பலையும் கண்டிச்சிருக்காங்க. யார் என்ன சொன்னா எனக்கு என்னப்பா, நீ ரசத்தை ஊத்து சித்தப்புங்கிற கதையா ஐயா ஸ்டாலின் அறிவிப்புகளை வெளியிடுதாரு. அவங்க அப்பா ஐயா கருணாநிதி பேரில் இது வரைக்கும் கட்டுனதெல்லாம் போதாதுன்னு திருச்சியில் ஒரு நூலகம் ஒன்று கட்ட போகிறாராம். மக்கா, இதை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்களே சொல்லுங்கப்பா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்லானத்தம் கிராமத்தில் வேலுன்னு ஒரு கள்ளச்சாராய வியாபாரி இருக்கார். சாராய கேஸில் குண்டர் சட்டத்தில் உள்ள போன இந்த வேலு திமுக எம்எல்ஏ அண்ணன் உதயசூரியனுக்கு எப்படி வளைச்சு பேனர் வச்சிருக்காருன்னு பாருங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். மக்கா, இந்த சட்டப்பேரவைன்னு ஒன்று இருக்குல்ல, அதான்ப்பா அசம்பிளி. அது எதுக்காகப்பா கூடுது? எது மக்கள் பிரச்சனையை பேசுறக்கா? சும்மா இருங்கப்பா, நீங்கள் வேறு எதையாவது காமெடி பண்ணிக்கிட்டு. அதான் மக்கள் பிரச்சனையை பேசணும்னு சொன்னாக்க சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பிடுறாங்களே, உள்ளே வேறு என்ன தான் பேசுவாங்கன்னு தெரியல. ஐயா ராஜகண்ணப்பன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி பேசியிருக்காரு, அதை கொஞ்சம் பாருங்கள். மக்கா, கள்ளக்குறிச்சியில் அரசாங்கத்தோட அலட்சியத்தால் 63 பேர் இறந்துருக்காங்க. கணவனை இழந்துட்டு நிற்கிற மனைவிக்காக, தாய் தகப்பனை இழந்துட்டு நிற்கிற பிள்ளைகளுக்காக, அண்ணன் தம்பி மாமன் மச்சான்னு உறவுகளை இழந்துட்டு நிற்கிற ஜனங்களுக்காக, அவங்களுக்காக மட்டும் இல்லை, தினம் கஞ்சா சாராயம் போதைப் பொருள் புழக்கம்னு நொந்துக்கிட்டு இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக பேச நேரம் வேணும்னு எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி நேரம் கேட்டார். அவர் கூட விவாதம் பண்ண விளம்பர கும்பலுக்கு நேரம் இல்லை. நாடகம் போட்டே பழக்கப்பட்ட அந்த கும்பல் அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணி சட்டசபையில இருந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. மக்களுக்காக பேசணும், மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நினைச்சவங்களை வெளியே அனுப்பிட்டு திமுக கும்பல் கூட்டணி பிரச்சனையை பற்றி சட்டசபையில் பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. நம்முடைய கூட்டணி நண்பர்களுக்கு நல்ல தொகுதிகளை கொடுத்து விட்டு ரிஸ்கான தொகுதியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்டு விட்டது. காங்கிரஸ் நண்பர்கள் திருநெல்வேலிக்கு வந்து தஞ்சாவூர் இதுல இருந்து கம்யூனிஸ்ட் ஆட்கள் போடுகிறீர்கள், இது என்ன நியாயம்? கட்சி அவங்க உறுப்பினர் போட்டாங்க, நம்ம இல்ல நல்ல தொகுதிகளெல்லாம் ஒதுக்கி விட்டு இடைத்தமான தொகுதிகளை இல்ல அது இருக்க தலைவரே, அதெல்லாம் உட்காருங்க. அது அமைச்சர் அவர்கள் நம்ம பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை. இந்தியா கூட்டணி என்பது நம்முடைய தலைவர் தான் ஆணிவேர்.
நம்முடைய தளபதி முதலமைச்சர் என்று இந்தியா கூட்டணி அறிவியர். அது ராகுல் காந்திக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இங்கே வாக்களிப்பது என்பது உதயசூரியனுக்கும் கைக்கும் தான் ஒழிய நபர்களுக்காக அல்ல. கூட்டணி கட்சிகள் நபர்களுக்காக ஒரு பக்கம் வாக்குகள் விழுந்தாலும் அதில் யார் நிற்கிறாரு என்று பார்த்துத்தான் வாக்களிப்பார்களே தவிர மக்கள் ஏதோ தனக்காக வாக்களிப்பதை யாரும் நினைக்க வேண்டாம் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கேட்டீங்களா? காங்கிரஸ் கட்சிக்காரங்க திடீர்னு ரோசம் வந்த மாதிரி நாங்கள் ஏன் சார்ந்து இருக்கணும்னு மீசையை முறுக்குனாங்கல்ல, அதுக்கு சட்டசபையில் வச்சு ஐயா ராஜகண்ணப்பன் பாடம் நடத்துகிறாரு. போகிற போக்கில் சபை விதி, சபை நாகரீகம், விதிமுறை அப்படின்லாம் பாடம் நடத்துவார சபாநாயகர் ஐயா அப்பாவு அவரையும் வாரி விட்டுருக்காரு. பேரவைத் தலைவர் எல்லாத்தையும் சமாளிச்சுவார். அவங்க கட்டிக்காரன். அவர் அது எல்லா உறுப்பினர்களுக்கும் அல்வா கொடுப்பாரு. ஓனா போட்டு சும்மா பேரவைத் தலைவர் அப்படி நல்லா நீங்க போக மாண்புமிகு அமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்களா, அங்கே 63 உயிர் போயிருக்கு, பல உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. விளங்காத விளம்பர ஆட்சியில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாயிருக்கு. இன்னும் எங்கெல்லாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது சம்பந்தமாக பேசுவோம்னு சொன்னால் இந்த கும்பலுக்கு நேரம் இல்லை. ஆனால் கூட்டணி கட்சியை கலாய்க்கவும் சபாநாயகரை கிண்டல் பண்ணவும் நேரம் இருக்கு. பாருங்க, இப்போ மக்களுக்காக யார் நிற்கிறாங்கன்னு இனியாவது புரிஞ்சுக்கோங்க. அட நான் சொல்லலை, ஜனங்க சொல்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம ஊருக்கு புதுசாக ஏர்போர்ட் ஒன்று வரப்போகுதுயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? என்னப்பா, பஸ்ஸுக்கு போகவே காசு இல்லையா? ஓ, பஸ்ஸு ஓட்ட உடசலாக இருக்குங்கிறீங்களா? விடுங்கப்பா, மாடல் ஆட்சியில் நாமெல்லாம் பஸ்ஸில் போனால் அது ஐயாவுக்கு அசிங்கம் இல்லையா? ஃப்ளைட்டில் போக ஐயா ஸ்டாலின் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. மக்கா, ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு சட்டசபையில் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. நம்ம ஒசூர் இருக்குல்ல, அங்கே சர்வதேச விமான நிலையம் கட்ட போகிறாங்களாம். விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த ஏர்போர்ட்டும் கட்ட முடியாது, அதுக்கு ஏதோ ஒப்பந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு விவரமாக தெரியல. ஐயா கட்டணும்னு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரா இல்லை வெத்து அறிவிப்பு தானாங்கிறது போக போகத்தான் தெரியும். இப்போ கேள்வி என்னன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 702வது நாளாக, எப்படி 702வது நாளாக தொடர் போராட்டம் நடக்குது. எதுக்கு? விவசாய நிலத்தை எடுத்து விமான நிலையம் கட்டக்கூடாது, ஏர் உழுவுற இடத்துல எதுக்குயா ஏர்போர்ட்டுன்னு கேட்டு மக்கள் போராட்டம் பண்ணுதாங்க. விமான நிலையம் வேண்டாம், அழிக்காதே அழிக்காதே, நீர்நிலைகளை அழிக்காதே, அழிக்காதே அழிக்காதே, விவசாயத்தை அழிக்காதே, வளர்ச்சி என்ற பெயரை சொல்லி விவசாய மக்களை முட்டாளாக்க பார்க்காதே. ஒரு வருஷத்துக்கு மேலே போராடுதாங்களே, இவங்களுக்கு ஐயா ஸ்டாலின் ஒரு பதில் ஒன்று சொல்ல வேண்டாமா? எல்லாம் என்ன ஆப்பிரிக்காக்காரங்களா? நம்ம ஜனங்க மக்கா. இவங்களுக்கு ஒரு பதிலை சொல்லாம ஐயா அடுத்த அறிவிப்புக்கு போறது நல்லாவா இருக்கு? என்னமோ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜமுக்காலத்தை விரிச்சு போட்டு அதுல உட்காந்துட்டு ஜனங்கட்டெல்லாம் நல்லா தேனா பேசுனாங்க. இப்ப ஜனங்களை கண்டுக்காம இருக்காங்க. மக்கா, நீங்க இந்த அறிவிப்பை பத்தி என்னையா நினைக்கிறீங்க? கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. மக்கா, எனக்கே ரொம்ப வருத்தமாக தான்ப்பா இருக்கு. சும்மா கள்ளச்சாராயம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு தெரியுமா? சென்னையில் 22 கோடி ரூபா மதிப்புள்ள 2 கிலோ கொக்கைன் சிக்கி இருக்கு. சென்னை காட்டுப்பாக்கத்துலலாம் கஞ்சா வியாபாரம் செம்ம ஜோராக நடக்குதான். போலீஸ்காரங்களே உசுருக்கு பயந்துட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்காங்கன்னு ஜனங்க கடந்து புலம்புதாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்காக நாம் ஏன் பேசணும்னு இன்னைக்கு ஒதுங்கி நின்னா, நாளைக்கு இந்த மாடல் ஆட்சியில் இருக்கிற இந்த போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையே சூனியமாக்கிடும். அப்படித்தான்ப்பா நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே உங்கள் பாடு. மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Taste the Daily.